ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஓம் நமோ நாராயணாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே கண்ணங்குடா புது மண்டபத்தடி என்கின்றதாகிய அந்த பதியிலே எண்ணம் பாலப்பூவல் என்கின்றதாகிய க்ஷேத்திரத்திலே கோவில் கொண்டு எழுந்தருளி அடியவர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஆலயத்தினுடைய புனருத்தாரண திருப்பணிகளெல்லாம் நிறைவேறி மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணு தசாவதாரம் என்கிற 10 அவதாரங்களை எடுத்தார். அந்த அவதாரத்திலே ஒன்றுதான் இந்த நரசிம்ம மூர்த்தம். இந்த தசாவதாரத்திலே 10 அவதாரத்திலே 5 அவதாரங்கள் விலங்கு ரூபமாகவும் 5 அவதாரங்கள் மனித வடிவத்திலும் இறைவன் எடுத்தது ஒரு அற்புதமானது. இந்த மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம். மச்சம் என்றால் மீன், கூர்மம் என்றால் ஆமை. வராக அவதாரம் பன்றி. நரசிம்ம அவதாரம் நரசிம்ம அவதாரம் மனிதன் பாதியாகவும் மிருகம் பாதியாகவும். இது அந்த அவனுடைய வரத்திற்கு இணங்க தனக்கு எவராலும் அழிவு பெறக்கூடாண்டு இந்த பல பேர் பிரம்மதேவனிடத்தில் வரம் பெற்றிருந்தவர்கள். அதுபோல் இந்த கிரண்யகசிபு தனக்கு அழிவில்லை என்ற ஆணவத்தினாலே இவ்வாறு தன்னையே எல்லோரும் கடவுளாக இரண்யாய நமஹ என்று கூற வேணும் என்று கட்டளையிட்ட பொழுது பிரகலாதனுடைய மகனே நமோ நாராயணாய நமஹ நமோ நாராயணமான்னு சொல்லுகின்ற பொழுது அவன் யாரா அந்த நாராயணன் எங்கிருக்கிறான், அவன் தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான் என்று சொல்கிற பொழுது ஒரு தூணை காட்டி இதிலே இருப்பானா என்று கேட்க அந்த தூணை இந்த கிரண்யகசிபுவானவன் உடைக்கின்ற பொழுது அதிலிருந்து தோன்றிய அவதாரம் பரித்ராணாய சாதுனாம் என்று இந்த சம்பவாமி யுகே யுகே ஒவ்வொரு யுகத்திலும் அதர்மங்கள் தலைதூக்குகிற பொழுது அதனை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட மகாவிஷ்ணுவான எடுத்த அவதாரங்கள் ஒன்றுதான் இந்த நரசிம்ம அவதாரம். எனவே இந்த நரசிம்மர் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு இறையருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. எதிர்வரும் ஆனி மாதம் 28ஆம் திகதி 12/7/2024 வெள்ளிக்கிழமை பஞ்சகுண்டபட்சமான மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு இறையருள் கூட்டியுள்ளது. 8/7/2024 திங்கட்கிழமை மகா கணபதி ஹோமம் விநாயகர் வழிபாட்டோடு பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பமாகி 9/7/2024 செவ்வாய்க்கிழமை திருவிளக்கு பூஜை நடைபெற்று 10/7/2024 புதன்கிழமை பஞ்சகுண்ட பக்ஷ மகா யாகம் யாகாரம்பம். 11/7/2024 வியாழக்கிழமை தைலாப்பியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வு. அன்றைய தினம் 11ஆம் திகதி 7ஆம் மாதம் வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலே அடியவர்கள் எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வும் நடைபெறத்தில் கூட்டியுள்ளது.
இந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகமானது ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரத்திலே ஆனி மாதம் 28ஆம் நாள் 12/7/2024 வெள்ளிக்கிழமை சிறப்பாக நடைபெறுவதற்கு திருவேல் கூட்டியுள்ளது. எனவே இந்த திருப்பணிக்கு இதுவரையிலே உதவி செய்தவர்கள், நன்கொடை வழங்கியவர்களுக்கும் இறைவர்களை பிரார்த்தித்து, தொடர்ந்தும் இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிக்கு கும்பாபிஷேக நிதிக்கு திருப்பணிக்கு நன்கொடை கொடுக்க விரும்புகின்றவர்கள் கீழே காணப்படுகின்ற ஆலயத்தினுடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்கள் பணத்தை செலுத்தி இறையருளையும் குருவர்களையும் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஆலயத்தினுடைய பரிபாலன சபையினர் அன்பு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் இறையருளும் குருவர்களும் பூர்ணமான இறைவனை பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருபலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.